Hello friends, இன்னைக்கு நம்ம 8th standard bookல இருக்க யூனிட் 12 atomic structure பார்க்கலாம், chemistry. இதில் இருக்க book back exercise பார்க்கலாம். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் பேசிக், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, அந்த பேசிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி எல்லாமே இந்த லெசன் மட்டும்தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். Okay, first Roman, choose the best answer. First one, the same proportion of carbon and oxygen in the carbon dioxide obtained from different sources proves the law of definite proportion. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதில் வந்து பை ப்ராடக்ட் இல்லைனா என் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். ஒரு கம்பஷன் நடந்துச்சுன்னா கூட கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடில் இருக்க கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ எதுலேருந்து எடுத்தாலுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இது எந்த லா ப்ரூவ் பண்ணுது? லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன். செகண்ட் ஒன், cathode rays are made up of negatively charged particles. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. cathode rays are made up of negatively charged particles and anode rays are made up of positively charged particles. Third, in water, hydrogen and oxygen are combined in the ratio of dash by mass. Okay, by mass னு கேட்குறாங்க. and வாட்டரோட ஃபார்முலா H2O. ஸோ வாட்டருக்கு வந்து 2 அப்புறம் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, 16, அதோட மாஸ் 16. 2:16. 2:16 சிம்பிளிஃபை பண்ணால் 1:8. ஸோ ஆப்ஷன் A 1:8. Fourth one, which of the following statements are made by Dalton has not undergone any change? D, all atoms of an element are alike. Fifth one, in all atoms of an element the atomic and the mass number are same. In all atoms of an element the atomic and mass number are same. எல்லா ஆட்டம்ஸ்லேயுமே ஒரு சிமிலர் ஆட்டம் இருந்துச்சுன்னா, சல்ஃபர் S2 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டு சல்ஃபருக்குமே அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதான் இது சொல்கிறாங்க. Okay, next Roman, fill in the blanks. Atom is the smallest particle of an element. Second, an element is composed of same kind of atoms. Third, an atom is made up of proton, electron and neutron. So protonum நியூட்ரானும் தான் இன்னர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கும். நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்களே, நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் இருக்கும். அவுட்டர் ஷெல்ஸில் சுற்றியுமே எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஃபோர்த் ஒன், a negatively charged ion is called anion and while positively charged ion is called cation. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டையான் எழுதும் போது இங்கே கேட்னு இருக்கா, இதில் டி இருக்குது. ஸோ இந்த கேட்டையானில் மட்டும்தான் டி இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருது இல்லை கேட்டையானில். ஸோ அதனால் கேட்டையான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயான் அப்படின்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், எலக்ட்ரான் இஸ் a negatively charged particle. Sixth, proton is deflected towards the negatively charged plate. ஏன் அப்படின்னா புரோட்டான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது வந்து பாசிட்டிவ் வந்து இட் அட்ராக்ட்ஸ் ஆல்வேஸ் த ஆப்போசிட் சார்ஜ். அதனால புரோட்டான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் பக்கமாக தான் டிஃப்ளெக்ட் ஆகி போகும். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் லெவாய்ஷியர். செகண்ட், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஜோசப் ப்ரௌஸ்ட். Third one, cathode rays Sir William Crookes. Fourth, anode rays Goldstein. Fifth, neutrons James Chadwick. Okay, next one, answer briefly. First question, state the law of conservation of mass. The law states that during any chemical change, the total mass of the products is equal to the total mass of reactants. Okay, இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாக்டன்ட் சைடோட இருக்கிற டோட்டல் மாஸ்
ஆல்வேஸ், அதாவது எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் இருந்தாலுமே அதோட மாஸும் அண்ட் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிற மாஸு ஈக்குவலாக தான் இருக்கும். மாஸ் வந்து எப்பயுமே லூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இது புக்கில் பேஜ் நம்பர் 134 இருக்கு. The total mass of the products is equal to the total mass of reactants. Law of conservation of mass. Page number 134 இருக்கு. Next question. State the law of constant proportions. Law of constant proportion states that in a pure chemical compound, the elements are always present in definite proportions by mass. எல்லா எலிமெண்ட்ஸுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது. இப்போது CO2ன்னு எடுத்துக்கிட்டால் எப்போ ஃபார்ம் ஆனாலுமே கார்பன் ஒரு சேம் ப்ரொபோர்ஷன், ஆக்சிஜன் O2ங்கிறது ஒரு சேம் ப்ரொபோர்ஷன், சேம் ரேஷியோவில் இருக்கும். அதுதான் எப்பயுமே சொல்கிறாங்க. அண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 135 இருக்குது. Law of constant proportion. In a pure chemical compound, the elements are always present in definite proportions by mass. Okay, next question. Write the properties of anode rays. Properties of anode rays அப்படின் heading போட்டு, first one, anode rays travel in straight lines. Second, anode rays are made up of material particles. Third one, anode rays are deflected by electric and magnetic fields. Since they are deflected towards the negatively charged plate, they consist of positively charged particles. Anode raysல positively charged particles இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ்னால அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பிளேட் சைட் தான் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இது புக்கில் பேஜ் நம்பர் 127 இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். இந்த 4 இது எல்லாமே எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 127. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃபைன் valency ஆஃப் an element with respect to hydrogen. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபைன் valency with respect to hydrogen. So valency of an element is defined as the number of hydrogen atoms which combine with one atom of it. இது புக்ல பேஜ் நம்பர் 129 இருக்கு. Valency with respect to hydrogen. The valency of an element can also be defined as the number of hydrogen atoms which combine with one atom of it. ஓகே, இது என்னன்னா இப்போ HCl இப்போ it gives HCl twice. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு குளோரின் ஆட்டம் இது ரெண்டும் தான் கம்பைன் ஆகி HCl ப்ரொடியூஸ் ஆகுது, விச் கம்பைன் வித் ஒன் ஆட்டம் ஆஃப் இட். இதுதான் வந்து இதோட வேலன்சி. ஸோ இதோட வேலன்சி 1, ஹைட்ரஜனோட வேலன்சி 1. Okay, fifth one, define the term ions or radicals. Ions or radicals. An atom or a group of atoms, when they either lose or gain electrons, get converted into ions or radicals. அதாவது ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறது கெயின் பண்ணுறது பொறுத்து தான் அதோட அயான்ஸ் இருக்குது. பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போது எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், அண்ட் கெயின் ஆயிருக்கு அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, இதான் இது.
பேஜ் நம்பர் 130ல இருக்கு. An atom or a group of atoms which either lose or gain electrons get converted into ions or radicals. இதான் ion definition. Page 130. Next question. What is a chemical equation? What is a chemical equation? A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulas. Symbols and formulas use பண்ணி represent பண்றது, ஒரு chemical reaction represent பண்றது பேரு தான் chemical equation. Page number 133ல இருக்கு இதோட ஆன்சர். A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. Okay. Write the names. 7th question. Write the names of the following compounds. CO க்கு carbon monoxide, N2O nitrous oxide, N2O இது ரொம்ப முக்கியம், N2O nitrous oxide. Next NO2 nitrogen dioxide. இதுதான் difference. nitrous oxide அப்படினா N2O and nitrogen dioxide அப்படினா NO2. Next PCl5 phosphorus pentachloride. ஏன் அப்படினா இதோட வேலன்சி, இங்க இருக்கிற phosphorusோட வேலன்சி 5. ஸோ அதனால இதை நம்ம எப்படி எழுதணும், phosphorus penta, 5னா penta, so phosphorus pentachloride. அதே மாதிரி சப்போஸ் இது எக்ஸ்ட்ரா தான், PCl3 அப்படின்ட்டு இருந்துச்சு, அப்படி கூட இருக்கும், phosphorus trichloride அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இவ்வளோதான் இருக்குது phosphorus compoundsல. Next, answer the following. First one, find the valency of the element which is underlined in the following formula. இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்ஸில் இருக்க அண்டர்லைன் பண்ண எலிமெண்ட்டோட வேலன்சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் NaCl. இதில் இருக்க சோடியமோட வேலன்சி கண்டுபிடிக்கணும். NaCl. இப்போ குளோரினோட வேலன்சி நம்மளுக்கு தெரியும், -1. இது ஒரு நான் மெட்டல், ஸோ -1 இதோட வேலன்சி வந்து -1. ஸோ ஆப்வியஸ்லி இது பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சோடியமோடது +1 தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேலன்ஸ் ஆனதுனால தான் NaCl ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ Naயோட வேலன்சி +1. அதே மாதிரி Naயோட வேலன்சி +1 அப்படின்ட்டு எழுதிடுங்க. Okay, next one, CO2. இங்கே வந்து ஆக்சிஜனோட வேலன்சி அப்படின்னா -2 தான் இருக்கும் எப்பயுமே, மோஸ்ட்டாக -2. சம் கேசஸில் தான் பாசிட்டிவில் இருக்கும், இல்லைனா -1 இருக்கும். அதெல்லாம் வந்து மோனாக்சைட்ஸில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த CO2 அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் ஆக்சிஜனோட வேலன்சி எப்பயுமே -2. அதனால இங்கே வந்து நம்ம கார்பனோடது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சிஜனோட டோட்டல் வேலன்சி நம்ம பார்க்கணும். 2 × 2 எவ்வளோ, 4. ஸோ -4 தானே வரும். 2 × -2 -4 வரும். ஸோ ஆக்சிஜனோட டோட்டல் இது வந்து -4 இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா இங்கே கார்பனோட வேலன்சி +4 இருந்தால் தான் 0 வரும். ஸோ கார்பனோட வேலன்சி +4. So answer 4. Next one, AlPO2 twice. PO2 அவ்வளோதான் இருக்கு. AlPO2. இதில் அலுமினியமோட தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா,
அலுமினியம் அதாவது ஒரு 20 வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம தரவாக இருக்கணும். பீரியாடிக் டேபிளில் இருக்க எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் 20 அட்லீஸ்ட் தரவாக இருக்கணும். ஸோ அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். 2, ஃபர்ஸ்ட் ஷெல்க்கு 2 வருமா, நெக்ஸ்ட்டு 8 சப்சிக்வெண்ட் ஷெல்ஸ்க்கு 8. ஸோ 2, 8, 3 தான் இதோட இது. ஸோ லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிறது 3. ஸோ 3 தான் அலுமினியமோட வேலன்சி. 3 தான் அலுமினியமோட வேலன்சி. ஸோ இதோடது +3. ஸோ அலுமினியமோட வேலன்சி +3. ஸோ இங்கே +3. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். BA பேரியமோடது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ BaNO3 ட்வைஸ். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பார்த்தா நம்ம ஒன்று பண்ணலாம். BaNO3 ட்வைஸ். BA வந்து பேரியம் நம்ம 2 மெத்தடில் இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா, இப்போது நம்மளுக்கு நம்ம க்ராஸ் பண்ணால் இங்கே வந்து 2 வருது. அதாவது பேரியமோடது +2 இருக்கிறதுனால தான் அது வந்து க்ராஸ் ஆகி இங்கே கீழே 2 வந்திருக்கு. ஸோ பேரியமோடது ஆப்வியஸ்லி 2. அண்ட் இதோட இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 4. அது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுகிறோம், பேரியம்க்கு 2, 2. ஸோ லாஸ்ட் அவுட்டர் ஷெல்லில் இருக்கிறது 2. ஸோ இதோட வேலன்சி 2, அதனால் பேரியம்க்கு 2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, எது வேணாலும். ஆனால் இது பாருங்கள், ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கீழே வந்து டோட்டல் வேலன்சி அப்படின்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு தனியாக கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கேருந்து வர்றது மட்டும்தான் பேரியமோட வேலன்சி. அதான் அப்படி க்ராஸ் பண்ணும்போது கீழே வரும். ஸோ பேரியமோடது 2ன்னு ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரியும். இல்லைன்னா இன்னொன்று எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பார்த்து அதற்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும், அதாவது தெரிஞ்சிருக்கணும், கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது போட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கால்சியம் குளோரைட் Cl2, CaCl2. இதுவும் பேரியம் மாதிரி தான். இது பாருங்கள், கால்சியம் குளோரைடா. ஸோ கால்சியமில் வந்து +2 இருக்கிறதுனால தான் அது கிராஸ் ஆகி இப்படி வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். Ca+2 Cl -1 தானே, குளோரைடுக்கு மேலேயே பார்த்தோம்ல, -1 தான் அதோட வேலன்சி. ஸோ இது கிராஸ் ஆகும்போது எப்படி ஃபைனலாக வரும், Ca இங்கே -1 வரும். ஸோ 1 இருக்கிறது நம்ம எழுத மாட்டோம். Cl2 வருதா, 2. இப்படி தான் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ கால்சியமோடது +2. ஓகே, இது ஒரு மெத்தட். அப்புறம் இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன்ல, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு. ஸோ கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. 20னால நம்ம எப்படி எழுதலாம், 2, 8, 2. ஸோ லாஸ்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் வந்து 2 இருக்குது. ஸோ 2 தான் இதோட வேலன்சி. ஸோ கால்சியமோடது 2. ஸோ அதனால் 2. ஓகே, இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4. சல்ஃபேட்க்கு வந்து SO4 தானே ஃபார்முலா. ஸோ Al2SO4 thrice. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 thrice. சில்வர் நைட்ரேட் AgNO3. மெக்னீஷியம் ஆக்சைடு MgO. பேரியம் குளோரைட் BaCl2. பேரியம் குளோரைட். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் காமன் ஃபார்முலாஸ் தான், காமன் காம்பவுண்ட்ஸ், அக்கரிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். Third one, write the skeleton equation for the following word equation and then balance them. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க,
இங்கே கொடுத்துருக்க வேர்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்முலா ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டு, அதான் ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன், அப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. Balanced equation, C plus O2 gives CO2. இதான் balanced equation. Carbon plus oxygen gives CO2. இது டைரக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி. செகண்ட் ஒன் பாருங்க, phosphorus plus chlorine gives phosphorus pentachloride. phosphorus pentachlorideனா PCl5 முன்னாடி பார்த்தோம்ல, அது எப்படி அக்கர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, phosphorus plus chlorine gives phosphorus pentachloride. P4, phosphorus அப்படின்னாவே P4 and chlorine Cl2 gives PCl5. இதான் வந்து skeleton equation, அதாவது பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிற ஈக்குவேஷன் இது. P plus Cl2 gives PCl5. அதை வந்து பேலன்ஸ் பண்ணோன்னே P4 plus 10Cl2 gives PCl5. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே P4 இருக்கா, அதனால் வந்து அதனால் இங்கே நம்ம 4 ஆட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணோடனே குளோரினோட கவுண்ட் எவ்வளோ ஆகும், 4 5s are 20, 4 5s are 20. ஸோ 20னால இங்கே கால்சியமில் குளோரினில் ஏற்கனவே 2 இருக்குது. 2 இருந்தால் இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணால் குளோரினோட கவுண்ட் 20 ஆகும், 10. ஸோ 10 ஆட் பண்ணால் குளோரினோட கவுண்ட் 20 ஆகும். ஏன்னா 10 × 2 20. ஸோ 20 குளோரின் எலிமெண்ட்ஸ் 20 இருக்கும், குளோரின் ஆட்டம்ஸ் 20 இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆகிருக்கு. நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் மெட்டலாக நான் மெட்டலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மெட்டலுக்கு தான் கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இதை நான் வந்து வேணால் போட்டு காமிக்கிறேன் தனியாக பாருங்கள். P4 எழுதும் போது P4 plus Cl2, குளோரினை நம்ம எப்பயுமே Cl2 தான் எழுதுவோம். Cl2 gives pentachloride கொடுத்துருக்காங்கல்ல, PCl5. now நம்ம மெட்டல்ஸோட சைட் பார்க்கணும். மெட்டல்ஸோட சைட் பார்க்கணும். 4 காம்பவுண்ட்ஸ் 4 ஆட்டம்ஸ் இருக்குது ஃபாஸ்பரஸில். இங்கே 4 கொண்டு வரணும், ஈக்குவல் பண்ணும். ஸோ நம்ம 4 எழுதுகிறோம் இங்கே முன்னாடி. இப்போ 4 எழுதின உடனே ஃபாஸ்பரஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குளோரின் பாருங்கள். 4 குளோரின் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 5s are 20 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 2 குளோரின் ஆட்டம் தான் இருக்குது. இப்போ இதை 20 கொண்டு வரணும் அப்படின்னா 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், 10. ஸோ 10 போட்டுக்கலாம் முன்னாடி. ஸோ 10 2s are 20, 10Cl2. ஸோ இது ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்படி தான் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் gives சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் ப்ளஸ் SO2, சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் gives சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ S plus O2 gives SO2. இது டைரக்ட்லி அப்படியே தான் ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ரெண்டுமே ஒரே மாதிரி டைப் தான், பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன், மெக்னீஷியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு HCl. Mg plus HCl gives மெக்னீஷியம் குளோரைடு MgCl ப்ளஸ் ஹைட்ரஜன் MgCl2 வரும். Mg plus hydrogen chloride HCl gives magnesium chloride plus hydrogen gas evolve ஆகும். இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, first Mg plus HCl gives MgCl2 plus H2. அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் ஒரு லைனில் தான் பேலன்ஸ் பண்ணுறது இருக்குது. எப்படின்னா Mg plus HCl இப்படி தான் நம்ம எழுதுகிற போது எழுதுவோம். gives MgCl2 plus hydrogen gas H2.
ஸோ இது எழுதும் போது மெக்னீஷியம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு மெக்னீஷியம் ஒரு ஆட்டம். ஓகே, இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்க்குறோம். ஹைட்ரஜனில் வந்து 2 வேணும். அண்ட் குளோரின் பார்க்குறோம். குளோரின்லேயும் 2 ஆட்டம் வேணும். ஸோ 2க்கும் வேணும் அப்படின்னா இங்கே 2 ஆட் பண்ணிக்கிட்டா 2HClனா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, 2 குளோரின் ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இது. நெக்ஸ்ட்டும் பாருங்கள், பேலன்சிங் தான். பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். Na plus O2 gives Na2O. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சோடியம் பார்க்குறோம். சோடியம் Na ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஆனால் இந்த சைடு, அதாவது ப்ராடக்ட் சைடு வந்து 2 இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் பார்க்குறோம். ஆக்சிஜன் வந்து இந்த சைடு 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஆக்சிஜனை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த சைடு, அதாவது ப்ராடக்ட் சைடில் வந்து எந்த ஆட்டமோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தட் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதை பார்க்கணும். அதில் வந்து ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே 2 ஆட்டம் இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே 2 இருக்கா, இங்கே 1 தான் இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஆக்சிஜனோடது பேலன்ஸ் ஆயிருக்கு. 2 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன், 2 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இங்கே சோடியமோட கவுண்ட் எவ்வளோ ஆயிருக்கு? 4 ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் இருக்குது. இப்போது Na2 இருக்குல்ல ஏற்கனவே. ஸோ 2 × 2 4 ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் இருக்குது. ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஈஸியாக 4 ஆட் பண்ணிக்கலாம். 4Na அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். 4Na plus O2 gives 2Na2O. பாருங்க, 4Na plus O2 gives 2Na2O. இப்போ இதை பாருங்க, நைட்ரஜனோட கவுண்ட் சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கால்சியம் பார்க்கலாம். கால்சியம் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இங்கே 3 மட்டும் போட்டுக்கிட்டா 3 கால்சியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, 2 நைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது பேலன்ஸ்ட். 3Ca plus N2 gives Ca3N2. இதுவும் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். N2 plus H2 gives NH3. இங்கே ஹைட்ரஜனோட கவுண்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நைட்ரஜனுக்கு தான் கொடுக்கணும். நைட்ரஜன் கொடுக்கும்போது இங்கே 2 போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ 2NH3 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2 3s are 6. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 போட்டுக்கலாம். 3னா 3 2s are 6. இங்கேயும் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2 நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ N2 plus 3H2 gives 2NH3. Fourth one, CaCO3 plus HCl gives CaCl2 plus CO2 plus H2O. அதிகமாக அக்கறை வர்றது ஆக்சிஜனோட இதுதான். ஸோ ஆக்சிஜன் 2 1, ஸோ 3 இருக்குது, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு குளோரின் பார்க்கலாம். குளோரின் வந்து 1 தான் இருக்குது இந்த சைட், ஆனால் இங்கே 2 இருக்குது. ஹைட்ரஜன் கவுண்ட்டு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு தான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. இங்கே நம்ம 2 போட்டுக்கிட்டா பேலன்ஸ் ஆயிரும் பாருங்கள் எல்லாமே. 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் அண்ட் கால்சியம் கவுண்ட்டும் சேமாக தான் இருக்குது, ஆக்சிஜனும் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே 2 மட்டும் போட்டால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், PbNO3 twice gives PbO plus NO2 plus O2. இங்கே பாருங்கள், ஆக்சிஜனோட இங்கே ஃபர்ஸ்ட் மெட்டலை பார்க்குறோம். மெட்டல் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கவுண்ட் பார்க்குறோம். இந்த இடத்துல 3 × 2 3 2s are 6. ஆக்சிஜன் 6 இருக்குது, 6 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இந்த சைடு எவ்வளோ இருக்குது? 4 5 ஆட்டம்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஆட்டம் ஆட் பண்ணும். ஸோ ஒரு ஆட்டம் 5 அப்படிங்கிறது வந்து ஆட் நம்பர். ஆட்னால நம்ம வந்து எல்லா சைடுமே இப்போ பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது இந்த பிபி, அதாவது இந்த சைடு
ரியாக்டன் சைடுமே ஆட் பண்ணணும் அண்ட் ப்ராடக்ட் சைடுமே நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணணும். அதாவது பிபி முன்னாடியும் போடணும், NO2 முன்னாடியும் போட்டால் தான் ஈவன் நம்பராக தான் வரணும். எப்பயுமே சப்போஸ் ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பரை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ஈவன் நம்பராக அதை மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே போட்டு பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். 2 pb அப்புறம் 2 atoms ஆஃப் ஆக்சிஜன் வந்துடும். ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம். இங்கே 2 போட்டோம்னா நைட்ரஜனோட கண்டென்ட் எவ்வளோ ஆகும்? 4. இங்கே ஏற்கனவே 2 atoms இருக்குது, இங்கே 2னா 2 2s are 4 வந்துடும். அண்ட் ஆக்சிஜனோடது இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 6 into 2 12 atoms ஆயிருக்கு. ஆனால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 6 தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு 6 atoms இங்கே இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வந்து நைட்ரஜனோட கண்டென்ட்டும் இப்போ அதிகமாக இருக்குல்ல 4, அதனால் 4 இங்கே போட்டுக்கலாம் நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது 4n அதாவது நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு அண்ட் பிபி லெட்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ஆக்சிஜன் 4 2s are 8 8 plus 2 8 plus 2 plus 2 12. இப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் 12 atoms ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ LHS is equal to RHS. இதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2 PbNO3 twice gives 2 PbO plus 4NO2 plus O2. இங்கே தான் ஆக்சிஜன் இந்த ஈக்குவேஷன்லேயே இங்கே தான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஆட் பண்ணணும். அதான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, next higher order thinking questions. Why does a light paddle wheel placed in the path of cathode rays begin to rotate when cathode rays fall on it? It is because the small particles of cathode rays, அதாவது electrons, have mass and energy. This energy is used in rotating the paddle wheels. ஒரு சைடு இருக்கிற ஒரு paddle wheel அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருக்கிறதுல அந்த பேடில் ஏன் கேத்தோட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணோன்னே அந்த பாத்தில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கேத்தோட் ரேஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து மாஸ் அண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால வென் கேத்தோட் ரேஸ் ஆர் பாஸ்ட் அந்த மாஸ் அண்ட் எனர்ஜி காரணமாக அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த எனர்ஜினால். செகண்ட் ஒன், கேத்தோட் ரேஸ். ஓகே, கேத்தோட் ரேஸ் அதில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் சைடு வந்து ரிப்பல் ஆகுது. ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்டில் அந்த மாதிரி. ஸோ திஸ் லெட் ஹிம் டு கன்க்ளூஷன் தட் த கேத்தோட் ரேஸ் எலக்ட்ரான்ஸ் were made of negatively charged particles. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் கன்ஃபார்ம் பண்ண வச்சது. கேத்தோட் ரேஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அது எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Rutresh, Hari, Kanshika and Tahera collected different samples of water from a well, a pond, a river and an underground water. All these samples were sent to a testing laboratory. The test results showed that the ratio of hydrogen to oxygen is 1:8. டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிற வாட்டர் டிஃப்ரெண்ட் வாட்டர், அதாவது வெல்லேருந்து, கிணத்துலேருந்து, பாண்ட்லேருந்து, ரிவர்லேருந்து, அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணப்போவும் ஹைட்ரஜன் வாட்டர் அந்த H2Oவில் இருக்கிற ரேஷியோ வந்து ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எப்பயுமே 1:8 ரேஷியோவில் தான் இருக்குது எல்லா சாம்பிள்லையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் கன்க்ளூஷன் would you draw from the above experiment? அதில் வந்து வாட்டர் obtained from different sources underground water will always consist of same two elements, hydrogen and oxygen. எல்லாத்துலேயுமே H2O தான் இருக்கும் வாட்டர்னாவே. இந்த ரேஷியோ 1:8 by mass. இதுதான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். Which second question, which law of chemical combination does it obey? It obeys the law of constant proportion. முன்னாடி பார்த்தோம்ல அதே தான். It obeys the law of constant proportion. இவ்வளோ தான் questions. இந்த எக்ஸசைஸ் questions இவ்வளோ தான். அண்ட் நான் போட்டு காமிச்ச எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்சிங் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக ஈஸியாயிரும். இவ்வளோ தான் இதில் இருக்குது.
ஆனால் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எந்த சைட் பேலன்ஸ் பண்ணும், எதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கடைசியில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பேலன்சி கேல்குலேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்